நிறைய நாள் நீங்க என்ன பண்ணலாம், வேதனைப்பட்டிருக்கலாம், நிறைய கஷ்டப்பட்டிருக்கலாம். அதெல்லாம் உங்க சொத்து இருந்தா சுகம் இருந்தாலும் அதுல உங்களால வெளியே வரவே முடியாது. ஆனா நீங்க எந்த ஒரு காத்து சொல்லு பண்ணாம, எந்த ஒரு இடத்துக்கு போகாம, யாரையும் தேடாம, அந்த ஒரு அதுல இருந்து முடிஞ்சு போயிருக்கிற உங்க காரியங்கள் இருந்து நீங்க விடுபடணும்னா, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து இந்த இயேசுகிட்ட சொன்னாங்களே, நாம ஒரு நிமிஷம் அவரை பத்தி நாம யோசிச்சு பார்க்கலாம். அவரை பத்தி நாம என்ன பண்ணலாம், அவரை நம்ம இந்த பாரத்தை, இந்த முடங்கி போயிருக்கிற காரியத்தை நாம சொல்லலாம். எப்படி வேதத்துல முடங்கி போயிருந்த ஒரு தப்பானி எழுந்து நடந்தானோ, அதே போல உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா முடங்கி போயிருக்க காரியங்கள் இருந்தும் நீங்க கண்டிப்பா நிமிருவீங்க. அதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு விடு தருவார். அல்லேலூயா. அதனால விசுவாசிங்க. நாங்க இந்த வாலிபர்களாக இங்க சொன்னோம், அதை நீங்க கேட்டிருக்கீங்க. இதன்படி உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்த நேரத்துல, அந்த மாதிரி காரியங்கள் நேரத்துல நீங்க சின்னதா கண்ணை மூடி இருந்த இடத்துலயே நீங்க என்ன பண்ணலாம், அவர் ஒரு நிமிஷம் அவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எல்லா குறைகளையும், எல்லா முடங்கி போயிருக்கிற காரியத்தையும் அவர் கண்டிப்பா அவர் மாற்றுவார். நான் நினைக்கும் போது எனக்குள்ள வந்துருவாரு, உடனே வந்துருவாரு. நீங்க கண்ணு மூடிக்கின்னு இருந்த இடத்துலயே, நீங்க வேற எங்கன்னா கூட நீங்க வேற ஆஸ்பத்திரி பார்க்கணும், வேற டாக்டரை பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு ரொம்ப காசை செலவு பண்ணிக்கிட்டு நீங்க நேரத்தை வீணாக்கணும். ஆனா நீங்க இருக்கிற இடத்துலயே உங்க வீட்டுக்குள்ளேயே, உங்க வீட்டுக்குள்ளேயே யாருமே இல்லை அந்த நேரத்துல கூட நீங்க கண்ணை மூடி நீங்க வேண்டினீங்கன்னா கண்டிப்பா உங்க இடத்துல அவர் வருவார். உங்களை எல்லா குறையிலையும் அவர் கேட்டு உங்களை அதுல இருந்து விடுதலை கண்டிப்பா உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அதனால நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களை பாரத்தை குறித்து அவர்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்களை அதுல இருந்து விடுதலை கண்டிப்பா உங்களுக்கு தருவார். அல்லேலூயா.